Hi everyone, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆம்ப்ரேன் பிராண்டோட 10,000 mAh வயர்லெஸ் மேக்ஸேஃப் பவர் பேங்க் வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த பவர் பேங்க் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். 3000 ருபீஸ் ப்ரைஸ் போட்டு 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இதோட அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம். இதோட பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். சீல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேக்கிங் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. உள்ளாடி ஒரு பாட்ஸ் வச்சு அதுக்குள்ளே தான் பவர் பேங்க் வச்சுருக்காங்க. ஓகே, ரிங்கு, என்ன யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இல்லை. ஓகே, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரைடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க். ஓகே, சின்னதாக ஸ்டைலாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. பிரைடட் கேபிள் வந்து USB to Type C கொடுத்துருக்காங்க. மேக்ஸேஃப் வந்து நல்லாவே ஒட்டி பிடிக்குது ஒயரை. ஹேண்டியாக ஸ்டைலாக இருக்குது. நம்ம பேக்கில் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். தேவையான இந்த ரிங்கை வந்து நம்ம மொபைலில் ஒட்டிக்கலாம் மேக்ஸேஃப்க்கு. அவ்வளோதான், பாட்ஸில் வேறு எதுவுமே இல்லை. என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, அந்த எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, பவர் பேங்க் வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பவர் பேங்கில் தான் அந்த டிவைஸுக்கு வந்து சார்ஜ் போடுவாங்க. அது தப்பு. பவர் பேங்க் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. எப்போவுமே யூஸ் பண்ணால் பேட்டரியோட ஹெல்த் வந்து பாதிக்கும். இந்த பவர் பேங்கோட மேக்ஸேஃப் வந்து iPhone 16 எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டி பிடிக்குது. அடுத்தது வந்து S25 அல்ட்ரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மொபைல்லே அது கரெக்டாக ஹோல்ட் ஆகி நிற்கிது. இது வந்து S23, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து அந்த ஹோல்டு கரெக்டாக இல்லை, ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, பவர் பேங்க் வந்து ஆப்பிள் ஏர்பாட் வந்து எப்படி சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். சார்ஜ் ஆகுது, நீங்களே பாருங்கள். அந்த மேக்ஸேஃப் அந்த மேக்னெட்டிக் ஒட்டி இருக்கக்கூடியது இல்லை, ஆனால் ஸ்டில் ஒர்க் ஆகுது. அடுத்து சாம்சங்கோட பட்ஸ் சார்ஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுவும் நல்லாவே சார்ஜ் ஆகுது.
இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.